ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பிராண்டு தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைவ் டெக் யோகா ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் சேம் மாடல் சேம் ஸ்பீக்கர்லாம் பிராண்டு மட்டும் வேறு. அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து பிராண்டட் ஸ்பீக்கர்னு சொல்லலாம், இது வந்து லோக்கல் பிராண்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன வித்தியாசம் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது. இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு படிக்காதவங்க தெரியாதவங்க கிட்ட இந்த ஸ்பீக்கரை கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ படித்தவங்களாலே கண்டுபிடிக்க முடியாத போல இருக்குது. அந்தளவுக்கு இருக்குன்னா இப்போ ஓப்பன் பண்ணி எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஸோ பாக்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் பிராண்டை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட டூப்ளிகேட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுலேயும் பாருங்களேன், ப்ரைஸ் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது இந்த ப்ராடக்ட் தான் இல்லை, நீங்கள் எந்த ப்ராடக்ட் போய் எடுத்தாலும் சரி, அது டூப்ளிகேட் ப்ராடக்ட். இது லோக்கலில் கிட்டத்தட்ட டூப்ளிகேட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். டூப்ளிகேட் ப்ராடக்ட்னால் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம், ஒரு கேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பீக்கர் வந்துருச்சு நமக்கு. மேலே பட்டன்ஸ்லாம் பாருங்கள். ஸோ அந்த பட்டன்ஸும் இந்த பட்டன்ஸும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னே சொல்லலாம். எப்படி சொல்கிறது, இதெல்லாம் எப்படி லோ குவாலிட்டியில் எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வெயிட்டே பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டுலாம். இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு தக்கையாக இருக்குது, வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குது. வெறும் உள்ளே வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்குது போல இருக்குது. அதுதான் வெயிட்டாகவே இருக்கும் போல இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இது உள்ளே இல்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஸோ ஒரு லோ வெயிட்டாக இருக்குது அப்படின்லாம். மற்றபடி அந்த நார்மல் ஸ்பீக்கரில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இதுலேயும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஆன் பண்ண ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்டுன்னு சொல்லலாம். ஸோ சவுண்டுன்னு சொல்லலாம். சவுண்டு பார்த்திங்கன்னா அப்படியே இறைக்கிற மாதிரி இறைச்சலாக இருக்கும். ஸோ மற்றபடி நார்மலாக அந்த ஸ்பீக்கரில் என்ன இருந்ததோ அதேமாரி எல்லா போர்ட்டும், ஸோ யூஎஸ்பி போர்ட், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், சார்ஜிங் போர்ட்டு, ஆன் ஆஃப் பட்டனு, ஸோ மற்ற எல்லா பட்டன்ஸும் எல்லாம் அந்த ஸ்பீக்கரில் இருந்த மாதிரி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிராண்டட் தான் வேணும், காசை பற்றி காசு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த பிராண்டு போட்டுருங்க. உங்களுக்கு வாரண்டிலேருந்து எல்லாமே எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம். இல்லை எனக்கு அமௌண்ட்டு தான் ப்ராப்ளம், எனக்கு சீப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, வாரண்டி தேவையில்லை, இருக்கிற வரைக்கும் வந்தால் போதும், ஸோ கம்மியில் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக இதேமாரி லோக்கல் ப்ராடக்ட் தான் நீங்கள் வாங்கணும். ஸோ அதுக்கேற்ற மாரி அதில் பெனிஃபிட்ஸும், ஸோ இந்த ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி இதில் பெனிஃபிட்ஸும் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாரி தான். பட்ஜெட்டு கம்மினா லோக்கல் ஸ்பீக்கர், பட்ஜெட் நல்ல பட்ஜெட்டாக இருக்குது, பிரச்சனை இல்லைனா தாராளமாக பிராண்டடுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.